ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம வெள்ளை முடியை அப்படியே பர்மனெண்ட்டாக கருப்பாக்குறதுக்கு ஒரு ரெமடியும், நல்ல முடி வளர்கிறதுக்கு முடி கொட்டாமல் அதுக்காக ஒரு ரெமடியும் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம். சின்னதாக ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கடுகெண்ணெய் எடுத்துக்கோங்க. கடுகெண்ணெய் நான் நிறைய வீடியோஸில் சஜஸ்ட் பண்ணியிருப்பேன், எப்படி கடுகெண்ணெய் வாங்குறதுன்னு சொல்லி. சின்ன சின்ன கடையிலலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஒரு வேளை கிடைக்கலன்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். நம்ம நார்மலாக சமையல் எண்ணெயும் அதுவும் ஒரு 10 ரூபா 20 ரூபா தான் டிஃப்ரென்ஸ் வரும். கடுகெண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. இப்போ நம்ம ரீஃபைன் ஆயில் வாங்குகிறோன்னா 140 அந்த மாதிரி வருது இல்லைங்களா? இது ஒரு 200 போல் இருக்கும் 1 லிட்டர். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு கடுகெண்ணெயை எடுத்து அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அதில் ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நல்ல மிதமான சூடுக்கு வந்தோடனே லாஸ்ட்டு சிம்மில், அதாவது ஹை ஃப்ளேமில் வச்சு சூடான அப்புறமா லாஸ்ட்டு சிம்மில் வச்சுருங்க. ஜஸ்ட்டு நமக்கு ஒரு 2 நிமிஷம் தான் வேலை, மற்றபடி வேறு எந்த அதிக வேலை கிடையாது. இந்த மாதிரி நிறைய இடத்துல வெள்ளை முடி உங்களுக்கு இந்த மாதிரி வழுக்கையாக இருக்கிற இடத்துலையும் வெள்ளை முடி இருக்குன்னா நீங்கள் அந்த இடத்துல கூட இதை அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரு வேளை ஒட்டிக்குமா அப்படி தெரியுமா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வச்சுருங்க. அடுத்த நாள் நீங்கள் வாஷ் பண்ண அப்புறமா உங்களுக்கே நல்ல சேஞ்சஸ் தெரியும். ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை போல் யூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணுவீங்கன்னா ஒரு வாரத்தில் 2 தடவை கூட நீங்கள் பண்ணலாம். நல்லா ஒரு 2 தடவை நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக பண்ணணுமா வேண்டாமான்னு உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகிறத பொறுத்து. எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாதுனால நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம் எத்தனை தடவை வேணாலும். கடுகெண்ணெய் உடம்புக்குமே ரொம்ப நல்லது. ஒடிஷாவில் சமையலுக்கு கடுகெண்ணெய் பயன்படுத்துவாங்க. ப்ளஸ் அதோட கூடவே இந்த மாதிரி நிறைய ரெமெடிஸ்லாம் பண்ணுவாங்க. நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 2000 வீடியோஸில் 1000 வீடியோஸ் ரெமெடிஸ் தான் இருக்குங்க. அதில் ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம் இந்த மாதிரி கடுகெண்ணெயை யூஸ் பண்ணியும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுடர், வெந்தயத்தை வாங்கி பவுடர் பண்ணிக்கோங்க. அதை ஒரு 1/2 ஸ்பூன். இல்லை நீங்கள் கடையிலேருந்து வாங்கி பவுடர் டைரெக்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அதையும் பண்ணலாம். நான் வீட்டில் ரெடி பண்ணுவேன். வெந்தய பவுடர், இந்த மசாலாலாம், சீரகம், அதுக்கப்புறம் மிளகு பவுடர், இதெல்லாம் வீட்டிலையே நான் மோஸ்ட்லி நிறைய ரெடி பண்ணிவிடுவேன். அதிலிருந்து நம்ம எடுத்தும் பயன்படுத்தலாம். நீங்கள் கடையில் வாங்கி பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே தான், இன்னும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறமா அதே அளவுக்கு ஆம்லா பவுடர், அதாவது நெல்லிக்காய் பவுடர். நமக்கு கடையிலெல்லாம் நெல்லிக்காய் விற்கிறாங்க இல்லைங்களா, அந்த காட்டு நெல்லிக்காய்னு சொல்லுவோம். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி காய வச்சிடணும். நல்லா காஞ்ச அப்புறமா அதை அரைச்சி பவுடர் பண்ணிக்கணும். இல்லைன்னா நம்ம டைரெக்டாக கடையில் வாங்கின பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது 1/2 ஸ்பூன், இது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இதோட கூடவே நான் நல்ல பெரிய சைஸில் இருக்க ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன சைஸ் ஸ்பூனாக இருந்தால் ஃபுல்லாக 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா சூடாகட்டும். பொதுவாகவே இந்த மாதிரி நிறைய வெள்ளை முடி ஒரு சிலருக்கு நடுவில் அந்த இடத்துல மட்டும் இருக்கும், சைட்லலாம் இருக்காது. அதுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மெஹந்தி பவுடர், அதாவது மருதாணி இலை இருக்கு இல்லைங்களா, அந்த பவுடர். இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் அளவில் நெல்லிக்காய் பவுடர் ப்ளஸ் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுடர் சேர்த்துருக்கீங்கன்னா இது 1 ஸ்பூன் சேர்க்கணும். அதாவது மருதாணி பவுடர் 1 ஸ்பூன் சேர்க்கணும். இது நான் அதே அளவில் 1/2 ஸ்பூன் சேர்த்ததுனால அதிலே இன்னொரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். டபுளான குவான்டிட்டியில் மருதாணியோட அந்த பவுடர் நமக்கு இருக்கணும். இப்போ இது நல்லா இந்த மாதிரி கொதித்து கலர் சேஞ்ச் ஆகும்போது அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டின அப்புறமா இந்த மாதிரி இருக்குங்க. இதை நீங்கள் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வெள்ளை முடி இருக்கிற இடத்துலலாம் நல்லா ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்கிடுங்க. அடுத்த நாள் காலையில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ண அப்புறமா அன்றைக்கி எண்ணெய் போடாதீங்க, அடுத்த நாள் யூஸ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல வேலை செய்யும். இதை தலையில் அப்ளை பண்ணும்போது உங்கள் தலையில் எண்ணெய் இல்லாமல் இருந்தால் இன்னும் செம்ம சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு சில டைமில் நம்ம எண்ணெய் வைக்காமல் இருக்கும்போது இந்த மாதிரி ரெமெடிஸ்லாம் பண்ணால் தான் நல்ல வேலை செய்யும். இப்போ நீங்கள் ஒரு 2 நாள் முன்னாடி தான் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி எண்ணெய் போடலைன்னா நீங்கள் இன்றைக்கி நைட் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல வேலை செய்யும். இப்போ அடுத்த ரெமெடி செய்கிறதுக்கு ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில்
1 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கலாம். முடி நிறைய கொட்டுதுன்னா நீங்கள் வந்து இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல வேலை செய்யும். நான் வந்து பத்தஞ்சலியிலேருந்து ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த ஜெல்லு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ வீட்டில் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட முடியை பொறுத்து வந்து அளவு வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமான முடி இருக்குன்னா நீங்கள் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதிகமாக உங்களுக்கு நிறைய முடி நீளமாக இருக்குது இல்லை அடர்த்தியாக இருக்குது அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் விட்டமின் இ கேப்சூல் வந்து 1 எடுத்துக்கலாம். விட்டமின் இ கேப்சூல் வந்து நமக்கு கடையிலலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஒரு 10 டேப்லெட் 15 டேப்லெட்லாம் பார்த்தோம்னா ₹40 45 அந்த மாதிரி ரேட்டுக்குள்ளே தான் வந்து இருக்கும். இப்போ ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல் எடுத்து இதை வந்து சேஃப்டி பின்னில் இப்படி ஒரு குத்தி அது உள்ளே இருக்கிற அந்த மருந்தை மட்டும் நம்ம இந்த ஆலோவேரா ஜெல்லோட சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்துட்டு இதோட கூடவே இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தாங்க தேவை. இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குதா இப்போன்னு வந்து எனக்கு தெரியல. இது வந்து ஒடிஷாவில் இந்த மாதிரி விற்கிறாங்க. இதையே வந்து ₹10 நமக்கு கிடைக்கும், ₹1 கிடைக்கும். அதுக்கப்புறம் பெரிய சைஸ்லாம் ஓகே கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ₹1 வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குதான்னு என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. உங்கள் ஏரியாவில் கிடைச்சிதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து இந்த மாதிரி ஆல்மண்ட் ட்ராப்ஸ்னு சொல்லி இப்படி தான் இருக்கும். ₹1 பேக்கெட்டு. இதையே வந்து நீங்கள் ₹10 பேக்கெட்லேயும் வாங்கலாம். ₹10 பேக்கெட் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை போல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ₹1 ஒடிஷாவில் விற்கிறாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸில், நல்ல வாசனையாக இருக்கும். பாதாம் எண்ணெய் இது, அதாவது இந்த பாதாம் முந்திரி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி பாதாமோட எண்ணெய் தான் இது, ஆல்மண்ட் ஆயிலு. இதை வந்து இந்த பேக்கெட்டை நான் இதில் சேர்க்குறேன். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல் இருக்குது. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு அந்த ஆலோவேரா ஜெல்லுக்கு ஒரு டேப்லெட்க்கு நமக்கு இந்த மிக்சிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் எடுத்து நம்ம லைட்டாக வந்து தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும், அதாவது வேர் பகுதியில் மட்டும். இப்போ நமக்கு நிறைய வந்து முடி அடர்த்தியாக இருக்குதுன்னா தான் அதிகமாக தேவைப்படும். நீளமாக இருந்தால் இதே அளவு. ஏன்னா நம்ம முடி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட்டு வந்து நம்மளோட வேர் பகுதியில் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே கையில் வந்து 2 கையில் 2 நல்லா வந்து தொட்டு எண்ணெய் தேய்க்கிற மாதிரி தலை ஃபுல்லாக அந்த வேர் பகுதியிலெல்லாம் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு நல்லா வந்து ஊற விட்டுடுங்க. அடுத்த நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நல்ல நேச்சுரலான ஏதாவது ஒரு ஷாம்புவோ இல்லை சிக்காக்காயோ யூஸ் பண்ணுங்கள். ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஷாம்போ சிக்காக்காயும் யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபஸ்ட்டு சொன்ன ரெமெடிக்கும் சரி இந்த ரெமெடிக்கும் சரி இந்த மாதிரி ஜஸ்ட்டு கையில் எடுத்திங்கனாலே இது நிறைய ஆன மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இப்படி கையில் வந்து இப்படி பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா உள்ளுக்குள்ளே இறங்கும். அதுக்கப்புறம் நல்லா நீங்கள் நைட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் இருக்குது, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.